இதுவரைக்கும் வரிய காட்டி உலக நாடுகளை பயமுறுத்திட்டு வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப இன்னொரு அஸ்திரத்தை கையில எடுத்திருக்கிறாரு. அது ராணுவ நடவடிக்கை வழிதான். அதை பற்றிதான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். தென் அமெரிக்க நாடுகள்ல ஒன்றான வெனிசுலா உலகத்துடைய அதிகமான எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள்ல ஒண்ணு. அந்த நாட்டுடைய எண்ணெய் வளங்களை 1970 இருந்து அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் சுரண்டிட்டு வந்துச்சு. குறிப்பா எக்ஸான் மொபைல், கல்ஃப் ஆயில் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய 2 எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலாவில எண்ணெய் சுத்திகரிப்பு உள்ளிட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில கப்பல் போக்குவரத்து ரொம்ப அதிகமான அளவுல இருந்துச்சு. வெனிசுலா நாட்டுக்கு சொந்தமான எண்ணெயின் விலைய வெனிசுலா தீர்மானிக்கல, மாறா அதோட விலைய அமெரிக்கா தான் தீர்மானிச்சது. இந்த நிலைமை பல ஆண்டுகளா நீடிச்சுட்டு வந்தது. அப்போ வெனிசுலாவுடைய வலதுசாரி ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அங்க அமெரிக்க நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் உள்ளிட்ட கட்டமைப்புகளை எப்படி நிறுவனாங்க அப்படிங்கறத பற்றி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அதை தாண்டி பார்த்தா வெனிசுலா எண்ணெயின் உரிமை முழுவதும் அமெரிக்காவுக்கு தான் அப்படின்னு இருந்துச்சு. அதனால சுருண்டலும் மிக மோசமான அளவுல இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த காலகட்டத்துல நிறைய விவாதங்கள்ல வெனிசுலாவுடைய பாப்புலாரிட்டி அதிகமா இருந்துச்சு. உதாரணமா சொல்லணும்னா உலக அழகி போட்டியில வெனிசுலா பெண்கள் தொடர்ச்சியா வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. கடற்கரை உட்பட பல இடங்கள்லயும் வளர்ச்சி பணிகள் அதிகமா மேற்கொள்ளப்பட்டுச்சு. அது அமெரிக்க கம்பெனிகளுடைய சுரண்டலுக்கு வசதியா இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் வெனிசுலாவுடைய புதிய அதிபரா 1999 ஹூகோ சாவேஸ் அப்படிங்கிற இடதுசாரி தலைவர் வராரு. அவர் அதிகப்படியான முடிவுகளை எடுக்கிறாரு. அதாவது நாட்டுடைய வளங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க நிறுவனங்களுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு கற்றாரு. அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா அவர் மாறுறாரு. அமெரிக்காவுக்கு நீண்ட காலமாகவே சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருந்த கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவுடைய நெருங்கிய நண்பர் தான் சாவேஸ். சாவேஸ் மேல அமெரிக்கா கடுமையான கோபத்துல இருந்துச்சு. அதனால அதிரடியா ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியிலுமே அமெரிக்கா இறங்குச்சு. ஆனா வெனிசுலா மக்கள் சாவேஸ் பக்கம் தான் இருந்தாங்க. அந்த மக்களுடைய போராட்டம் காரணமா அமெரிக்காவுடைய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி வெற்றி பெறல. 1999 தொடங்கி அவர் மரணம் அடையக்கூடிய வரையிலும் சாவேஸ் தான் அந்த நாட்டுடைய அதிபரா இருந்தார். மரணத்துக்கு முன்னாடி நாட்டுடைய அடுத்த தலைவரா இப்போ அமெரிக்காவால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதுரோவை முன்னிறுத்தினாரு சாவேஸ். சாவேஸ் இறந்த பிறகு அங்க அமைதியான முறையில தேர்தல் நடந்தது. அதுல நிக்கோலஸ் மதுரா அதிபரா தேர்வு செய்யப்பட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்து நடைபெற்ற தேர்தல் சுமூகமா நடைபெறல. நாட்டுடைய சூழல் மோசமா இருந்துச்சு. பொருளாதாரம் சீரழிந்துச்சு. பணவீக்கம் போன்ற பிரச்சனைகள் தீவிரமடைந்துச்சு. மக்களுடைய வசதி வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. ஊழல்கள் உட்பட நிறைய பிரச்சனைகள் அங்க தலை தூக்குச்சு. உள்நாட்டுல கிளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு. அதை இரும்பு கரம் கொண்டு மதுரோ அடக்குனார். நிறைய மனித உரிமை மீறல்களும் நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் இவர் கையில இருந்துச்சு. அதனால மறுபடியும் மதுரோ வெற்றி பெற்றார். அதன் பிறகு உள்நாட்டுல மதுரோ ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை அமெரிக்கா தயார் செஞ்சுச்சு. அமெரிக்க ஆட்சியாளர்கள் பல்லாண்டு காலமாவே மன்றோ டாக்ட்ரின் அப்படிங்கிற மன்றோ கோட்பாட்டை பின்பற்றிட்டு வரவங்க. 1817 இருந்து 1825 காலகட்டத்துல அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் ஜேம்ஸ் மன்றோ. அவர் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அமெரிக்காவையும் தாண்டி இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. எண்ணெய் வளங்கள் மாதிரியான இயற்கை வளங்கள் அமெரிக்காவுடைய பிடியில இருக்கணும். அதே மாதிரி பாதுகாப்பு தொடர்பான ஆதிக்கமும் அமெரிக்காவுடைய கையில தான் இருக்கணும் அப்படின்னு மன்றோ சொன்னாரு. அதுதான் மன்றோ கோட்பாடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டது. அதனால அவருக்கு அடுத்தபடியா வந்த அத்தனை அமெரிக்க அதிபர்களும் மன்றோ கோட்பாட்டை உள்வாங்கிக்கிட்டு செயல்பட்டாங்க. ஜேம்ஸ் மன்றோ பிற நாடுகளை அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதோட பின்னணியில அமெரிக்காவுடன் ஒத்து போகாத நாடுகள்ல இருந்து
அரிய வளங்களை தன்வசப்படுத்துவதற்கான வேலைகளை அமெரிக்கா செஞ்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த நாடுகள்ல ஆட்சி மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வேலைகளையுமே அமெரிக்கா தீவிரம் காட்டுது. ஜனநாயகத்தை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆட்சி மாற்றத்துக்கான கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்கான வேலைகளை அமெரிக்கா செய்யுது. அப்படி சிலி, ஈக்வடார் உட்பட பல தென் அமெரிக்க நாடுகள்ல ஆட்சி கவிழ்ப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்காகவே தனியா ஒரு பயிற்சி மையத்தையும் அட்லாண்டாவில வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு செய்தி. அதோட பேரு ஸ்கூல் ஆஃப் அமெரிக்கா. அங்க பயிற்சி பெற்றவங்க தான் சிலி, நிகரகுவா, மெக்சிகோ உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகள்ல ஆட்சி கவிழ்ப்புகள்ல ஈடுபட்டாங்க. ஒரு நாட்டுல தங்களுக்கு ஒத்து வரக்கூடிய தலைவர்கள் இல்ல அப்படின்னா அந்த தலைவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்றிட்டு புதிய தலைமைய அதிகாரத்துல அமர வைக்கிறது அப்படிங்கிற போக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கு. இவங்க கொண்டு வரும் புதிய ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு ஒத்து போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதையெல்லாம் எதிர்த்து வந்தவர் தான் ஹூகோ சாவேஸ். அவருடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் நிக்கோலஸ் மதுரோ. சில நேரங்கள்ல நல்லதை நினைச்சு சிலர் வருவாங்க, அதன் பிறகு அவங்க எதிர்மறையான அரசியலுக்குள்ள போவாங்க. அதன் பிறகு அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும். இதை நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். அதன் ஒரு நீட்சியைத்தான் மதுரோ ஆட்சியில வெனிசுலா பார்த்துச்சு. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையா வந்தபோது வெனிசுலாவில இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மீது ஒரு கண் வச்சாரு. இது எங்க நாட்டுடைய எண்ணெய் வளம், இது எங்க நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு அவர் பாக்குறாரு. ஏன்னா அமெரிக்கா தான் ஆரம்பத்துல வெனிசுலாவில சுத்திகரிப்பு ஆலை போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குச்சு அப்படிங்கிறது அவரோட பார்வை. இதனால வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அத அமெரிக்கர்களும் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை சாவேஸ் எதிர்க்கிறாரு. சாவேஸுக்கு பிறகு ஆட்சிக்கு வரும் மதுரோவும் அதை எதிர்க்கிறாரு. இதனால அமெரிக்காவுடைய எதிரியா இவரு பார்க்கப்படுறாரு. இதுக்கிடையில மிகப்பெரிய அளவுல போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யற, போதைப் பொருட்களை கடத்துற, போதைப் பொருளை சட்டவிரோதமா விற்பனை செய்யற ஒரு சட்டவிரோத கும்பல் வெனிசுலாவில செயல்படுது. அந்த கும்பல் கூட மதுரோவுக்கு தொடர்பு இருக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டிட்டு வந்தாரு. ஆனா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. இந்த நிலையில 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதே வேளையில மரீனா கொரினா மச்சாடோ என்ற ஒரு பெண்மணியை டொனால்ட் ட்ரம்ப் ஊக்குவிக்கிறார். அந்த பெண்மணிக்கு 2025 நோபல் பரிசு கிடைச்சது. வெனிசுலாவில ஜனநாயக புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த பெண்மணியை அமெரிக்கா தூண்டி விடுது. அதையடுத்து வெனிசுலாவிலும் ஒரு கிளர்ச்சி நடைபெற்றது. அந்த பெண் பலமான எதிர்கட்சியா உருவாகிறாரு. அவர் எந்த நேரத்திலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் அப்படின்னு 2 வாரங்களுக்கு முன்னாடி சொல்றாரு. அப்படின்னா மதுரோவை கைது செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மதுரோவின் தலைக்கு $50 மில்லியன் விலையா கொடுப்பதா அமெரிக்கா அறிவிச்சிச்சு. மதுரோவை பொறுத்த வரைக்கும் அவர் பிற நாடுகள் கிட்ட சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நண்பராய் இல்லை. மதுரோவின் மனித உரிமை மீறல் செயல்பாடுகளை மற்ற நாடுகள் பார்த்துட்டு இருக்கு. அதனால இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நேரத்துல பெரிய கண்டனங்கள் எதுவுமே வரல. ரஷ்யாவும் சீனாவும் கண்டிச்சிருக்காங்க, வடகொரியா கண்டிச்சிருக்கு. இப்படி இடதுசாரிகள் ஆளும் நாடுகளிடமிருந்து கண்டனங்கள் வந்திருக்கின்றதே தவிர ஆதரவு அப்படிங்கிற நிலையில எந்த நாடும் இதுவரைக்கும் முன்வரல. அமெரிக்காவுடைய சமீபத்திய செயல்பாடுகளுக்கு வெனிசுலா மக்கள் மத்தியில எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. ஆனா மிக பெரிய அளவிலான போராட்டம் எதுவுமே அங்க நடக்கல. மதுரோவுக்கு பெரிய ஆதரவு இல்லாத சூழலை பயன்படுத்திக்கிட்டு இத்தகைய நடவடிக்கைகளை ட்ரம்ப் மேற்கொண்டுட்டு வராரு. வெனிசுலா மீதான அமெரிக்காவுடைய இப்போதைய தாக்குதல் ஈராக் மீதான தாக்குதலுடன் இப்போ ஒப்பிட்டு விவாதிக்கப்படுது. ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈராக் நாட்டுக்குள்ள அமெரிக்கா நுழைஞ்சது. இங்க போதைப் பொருளை காண்பிச்சு அமெரிக்கா உள்ள போகுது. இதுதான் வித்தியாசம். அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி தென் அமெரிக்க நாடுகள் வளைந்து கொடுக்காமல் இருந்துச்சு. இப்போ நிலைமை மாறிட்டு வருது. அங்க நடைபெற்று கொண்டிருக்கும் தேர்தல்கள்ல வலதுசாரிகள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கொலம்பியா, பொலிவியா அப்படின்னு எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது. ட்ரம்ப் வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள் எல்லாமே நிகழுது. இப்ப வெனிசுலாவும் அப்படி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை ரஷ்யாவால கண்டிக்க முடியாது. ஏன்னா ரஷ்யா அத்தகைய வேலையை செய்யுது. தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை ஆதிக்கம் செய்ய முயன்றுட்டு வருது.
ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தாங்க. இனிமே அவருக்கு நோபல் பரிசு நிச்சயமா கிடையாது. ஒரு நாட்டுடைய அதிபரை இன்னொரு நாட்டிலிருந்து கூட்டிட்டு வந்து இன்னொரு நாட்டின் சட்டத்தின்படி அவரை குற்றம் சாட்டி தண்டனை வழங்குவது எல்லாம் ரொம்ப சட்டவிரோதமான ஒரு செயல். அதே நேரத்துல இதை யார் தட்டி கேட்கறது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. அதை கண்டிக்கும் அளவுக்கு முதுகெலும்பு இருக்கும் நாடுகள் ரொம்பவும் குறைவுதான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.